ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்ரேச்சர் ஃபயர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ராபர்ட் ப்ரௌனிங் எழுதின மீட்டிங் அட் நைட் அப்படிங்கிற போயமை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்மரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த போயம்க்கு போகிறதுக்கு முன்னாடி போயட்டோட ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாம். ராபர்ட் ப்ரௌனிங் ஒரு இங்கிலீஷ் போயட் அண்ட் பிளே ரைட் அண்ட் ஆல்சோ இவர் ட்ராமாட்டிக் மோனோலாக்ஸ்லாம் அதிகமாக விக்டோரியன் எரால எழுதியிருக்காரு. இவரோட ஒர்க்ஸில் இவரோட கேரக்டரைசேஷன், ஐரனி அண்ட் ஹிஸ்டாரிக்கல் செட்டிங் இது எல்லாத்துக்குமே இவர் ரொம்பவே ஃபேமஸ்னு சொல்லலாம். இப்போ வாங்க போயம் என்னன்னு பார்த்தரலாம். The grey sea and the long black land and the yellow half moon large and low and the startled little waves that leap in fiery ringlets from their sleep, and I gain the cove with pushing prow and quench its speed the slushy sand. இப்போ இந்த போயமோட மெயின் விஷயம் என்னன்னா, ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்க. அவங்க லவ்க்கு இந்த சொசைட்டி ஃபுல்லாகவே ஒரு எதிர்ப்பாக இருக்குது. ஸோ அவங்க அதனால் எப்போதுமே சீக்ரெட்டாக நைட்டில் தான் மீட் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி இந்த நைட்டில் அந்த மேல் லவ்வர் அந்த ஃபீமேல் லவ்வரை மீட் பண்ண போகிறாங்க. அந்த போகிறத தான் இந்த போயமில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. எதில் போகிறாரு அப்படின்னா, ஒரு போட்டில் போகிறாரு. சீ வந்து கிரே கலராக இருக்குது. கிரே சீல போகிறாரு. அதுக்கப்புறமா அந்த லேண்ட் எப்படி இருக்குன்னா லாங் பிளாக் லேண்டாக இருக்குது. அங்கே இருக்க மூன் எப்படி இருக்குன்னா எல்லோ ஹாஃப் மூன் மாதிரி இருக்குது. அது லார்ஜ் அண்ட் லோ அப்படின்னா பெருசாக இருக்குது, திடீர்னு டிம் ஆயிடுது, திடீர்னு பெருசாக வெளிச்சம் கொடுக்குது. இந்த மாதிரி அந்த மூன் இருக்குது. அவர் லவ்வரை மீட் பண்ண கடலில் போகிறார் இல்லையா, அப்போது அந்த அலைகள்லாம் எப்படி இருக்குன்னா லிட்டில் வேவ்ஸாக தான் இருக்குது. அதோட வந்துட்டு ரிங்லெட்ஸ், அதாவது அந்த வேவ்ஸ் வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படின்னா அது தூங்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் மூவ் ஆகுது. அது வந்துட்டு திடீர்னு வந்துட்டு கொஞ்சம் மெதுவாக எழுந்துருது, திரும்ப வந்துட்டு தூங்குற மாதிரி இருக்குது. இந்த வேவ்ஸை இந்த மாதிரி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவரோட அந்த போட்டோட துடுப்பு இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு ஒரு லேண்டில் ரீச் ஆகிட்டார். அந்த லேண்ட் வந்து ஸ்லஷி லேண்ட், அதாவது சாண்ட் ஃபுல்லாக இருக்கிற ஸ்லஷி சாண்ட் லேண்டாக இருக்குது. அதில் வந்துட்டு அந்த துடுப்பை வந்துட்டு ரீச் பண்ணிட்டாரு. Then a mile of warm sea-scented beach, 3 fields to cross till a form appears, a tap at the pane, the quick sharp scratch and blue spurt of the lighted match, and a voiceless sound through its joy and fear, then the two hearts beating each to each. இப்போது அவர் வந்து ரீச் பண்ணிட்டார் இல்லையா அந்த லேண்டை. அதுக்கப்புறம் 1 மைல் தூரம் அவர் நடந்து போக வேண்டியதாக இருக்குது. நடந்து போகிறாரு. அதுக்கப்புறமா 3 ஃபீல்டை க்ராஸ் பண்ணி போகிறாரு. அதாவது 3 இந்த புற்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஃபீல்டு 3 ஃபீல்டை அந்த மாதிரி க்ராஸ் பண்ணி போகிறாரு. எதுக்கு அப்படின்னா அவரோட லேடி லவ்வர் இருக்கிற அந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து அப்போ தான் தெரியும். ஃபஸ்ட்டு 1 மைல் நடந்து போகிறாரு. அதுக்கப்புறம் 3 ஃபீல்டை க்ராஸ் பண்ணி போனால் தான் அந்த அவரோட லேடி லவ்வர் இருக்கிற அந்த ஃபார்ம் ஹவுஸ் அப்பியர் ஆகும். இப்போது இவங்க லவ்வரை பார்த்தோன்னே அவரோட லேடி லவ்வர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவருக்கு வந்துட்டு சத்தம் போடக்கூடாது இல்லையா, ஏன்னா அவர் சீக்ரெட்டாக மீட் பண்ணுறாங்க, மாட்டிப்பாங்க அப்படிங்கிற பயத்தில் ஒரு மேட்ச் பாக்ஸ் எடுத்து லைட் பண்ணுறாங்க. அதாவது தீக்குச்சி எடுத்து பற்ற வச்சு அவருக்கு வந்து சிக்னல் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா அவர் அந்த வீட்டுக்குள்ளே போய் 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் பேசவே இல்லை. அவங்க கண்ணு ஃபுல்லாக அவ்வளோ ஜாயும் இருக்குது, அவ்வளோ சந்தோஷம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பயமும் இருக்குது, இவங்க வந்துட்டு மாட்டிக்குவாங்களோ அப்படின்னு சொல்லி. இவங்க 2 பேரோட வாய் பேசவே இல்லை. ஆனால் இவங்க 2 பேரோட ஹார்ட் பீட் வந்துட்டு 2 பேருக்கும் அவ்வளோ சத்தமாக கேட்குது. அப்போனா அந்த இடத்துல அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது. இவங்க 2 பேருமே பேசிக்கவே இல்லை. ஜஸ்ட் இந்த மாதிரி அவங்களோட ஹார்ட் பீட் அவ்வளோ சவுண்டாக ஹியர் பண்ணிக்கிறாங்க. இந்த மீட்டிங் தான் அவங்களோட நைட்டில் சீக்ரெட்டாக நடக்குது. ஸோ தட் வாஸ் த எண்ட் ஆஃப் த போயம் மீட்டிங் அட் நைட்.